2025ஆம் ஆண்டில் உலக நாடுகள் இடையே பெரும் மோதல்கள் மற்றும் சண்டைகள் அரங்கேறும் என்றும் இது மனிதகுலத்தின் முடிவின் தொடக்கம் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டு பாபா வாங்கா கணித்துள்ள சில அதிர்ச்சியளிக்கும் கணிப்புகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பல்கேரியாவின் புகழ்பெற்ற தீர்க்கதரிசி பாபா வாங்காவின் கணிப்புகள் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஆச்சரியப்படுத்தி வருகின்றன. பார்வையற்ற நிலையிலும் எதிர்காலத்தை துல்லியமாக சொல்வதாக நம்பப்படும் இவரது கணிப்புகள் இன்றும் பலருடைய கவனத்தை ஈர்த்து வருகின்றன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டிற்கான இவருடைய கணிப்புகள் பலரையும் அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன. 1911ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1996ஆம் ஆண்டு மரணமடைந்தார். பாபா வாங்கா தன்னுடைய 12வது வயதில் புயலில் சிக்கியதாகவும் அதன் பிறகு அவருடைய பார்வை பறிபோனதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் திறன் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. பாபா வாங்காவின் கணிப்புகள் அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்குதல், பிரிட்டன் இளவரசி டயானாவின் மரணம், பிரெக்சிட் போன்ற பல முக்கிய சம்பவங்கள் பலித்துள்ளன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பாபா வாங்காவின் கணிப்புகள் குறித்த தகவல்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான பாபா வாங்காவின் கணிப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025ஆம் ஆண்டு முதல் உலகின் அழிவு தொடங்கும் என்று அவர் கணித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு பல முக்கிய நாடுகளுக்குள் மோதல் வெடிக்கும் என்றும் அதிர்ச்சியளிக்கும் பல சம்பவங்கள் அரங்கேறும் என்றும் பாபா வாங்கா கணித்திருப்பதாக கூறுகிறார்கள். இந்த மோதல்களில் ஏராளமான மக்கள் உயிரிழப்பார்கள் என்றும் இது மனித குலத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுக்கான மோதல் ஏற்படும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார். இந்த மோதல் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் மோதல் காரணமாக மக்கள் தொகை கணிசமாக குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டிற்கான பாபா வாங்காவின் கணிப்புகள் பலித்து வருகின்றன. தற்போது இஸ்ரேல், ஹமாஸ், லெபனான், ஈரானுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பாபா வாங்காவின் இந்த கணிப்பு தற்போது பீதியை கிளப்பியுள்ளது. அதன் பிறகு 2028ஆம் ஆண்டு மனிதர்கள் புதிய ஆற்றல் மூலங்களை தேடி வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் 2033ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால் துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். அதேபோல 2076ஆம் ஆண்டு கம்யூனிசம் மீண்டும் உயிர்த்தெழுந்து உலக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கணித்துள்ளார். மேலும் 2130ஆம் ஆண்டு மனிதர்கள் வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். 2170ஆம் ஆண்டு நம் பூமியின் காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து நம் பூமியில் வறட்சி அதிகரித்து மனித வாழ்க்கை மிகவும் கடினமாகும் என்றும் 3005ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்துடன் போர் வெடித்து சூரிய குடும்பமே பாதிக்கப்படும் என்று கணித்துள்ளார். அதே போல 3797ஆம் ஆண்டு மனிதர்கள் பூமியை விட்டு வெளியேறி வேறு கிரகங்களுக்கு செல்வார்கள் என்றும் 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் முழுவதுமாக அழிந்து மனித இனமும் முற்றிலும் அழிந்துவிடும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். பாபா வாங்காவின் கணிப்புகள் பல தடவை உண்மையாகி இருப்பதால் இவரது கணிப்புகள் மீது பலருக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் அறிவியல் பூர்வமாக இவற்றை நிரூபிக்க முடியவில்லை. மேலும் இவரது கணிப்புகள் பெரும்பாலும் மிகவும் பொதுவானதாகவும் தெளிவற்றதாகவும் இருப்பதால் அவற்றை நம்புவதில் குழப்பம் இருக்கலாம். பாபா வாங்காவின் 2025ஆம் ஆண்டிற்கான கணிப்புகள் உலகின் எதிர்காலம் குறித்த பல கேள்விகளை எழுப்புகின்றன. இவரது கணிப்புகள் உண்மையா இல்லையா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த கணிப்புகள் நம்மை எச்சரிக்கையாக இருக்கவும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவும் தூண்டுகின்றன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.